அதாவது பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல அப்பா நல்லதையே நினைக்கணும், நல்ல விஷயங்களை பேசு, நல்ல விஷயங்கள் எல்லாம் பாரு, நீ டெய்லி காதுல கேட்கிற விஷயம் நல்லதா இருக்கணும், அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு செய்தித்தாள்களை எடுத்தாலும் சரி, இல்ல தொலைக்காட்சி மெயின் ஸ்ட்ரீம் சேனல் எடுத்தாலும் சரி, இல்ல இணையதளங்கள் எல்லாம் நீங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்குது. இதே தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களும் இதையே பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது சரியா? அதாவது இந்த விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. எதுக்காக இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும்? ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க கூடாதுங்கிறதுக்காக அதை தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனா 24 மணி நேரமும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இதே பிரச்சனையை பேசிக்கிட்டு அதையே அவன் நியூஸா 24 மணி நேரமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை உட்கார்ந்து மக்கள் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரசிப்பு தன்மை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க அதை ரசிச்சு பார்க்கிற ஆளா இருந்தால் மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை தப்பான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அதாவது எதை நீ விரும்புகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும். இப்போ இந்த செய்தியை நீ செய்தியாக கேட்டு வருத்தப்பட்டு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அதை வெளியில வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை. அந்த செய்தியை திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆசையா இருக்கு, அதை கேட்கணும், பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் அதை பத்தி பேசணும்னு ஒரு ஆசையாக இருக்கிறது. அதை நீங்க ரசிக்கிறீங்களா இல்லையான்னு உள்ள நல்லா கவனிச்சு பாருங்க. ஆத்மார்த்தமா இதை நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இல்ல குருஜி இப்படி பண்ணிட்டானே, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு தான் நான் பேசுறேன். இது வாயில பேசுறது, ஆனா உண்மையிலேயே உங்க உணர்வு ரீதியாக இந்த விஷயத்த நீங்க அடிக்கடி பேசுறீங்க அப்படின்னா அதை நீங்க ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை ஒரு செய்தியா போடுறாங்க, அதை நீங்க பாக்குறீங்க. இப்ப இதே பிரச்சனை, இதே மாதிரி ஒரு தவறு உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருந்தா அந்த தவறை பத்தி நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? அடிக்கடி அதை உட்காந்து பேசிக்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். வர்றவங்க போறவங்கள்ட்ட, எப்பா என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, என் வீட்டுல என் புள்ள இப்படி மாட்டிக்கிட்டா அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா? வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம், வர்றவங்க போறவன் சுத்தி இருக்கிறவன் இந்த நியூஸ் அடிக்கடி உங்களுக்கு டிவியில வந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குமா? இந்த கேள்வியை கேளுங்க. சத்தியமாக இருக்காதுங்க, நிச்சயமாக சொல்றேன், இருக்காது. அப்போ உன் வீட்டில் நடந்தால் உனக்கு ஒரு சட்டம், வெளியிலே நடந்தால் வேற ஒரு சட்டம் எப்படிங்க இருக்க முடியும்? இயற்கையில ஒரு சட்டம் தான் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என் புள்ள அந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதுல ஒரு அக்கறை இருக்கும், ஒரு கவலை இருக்கும், இது எப்படி சரி பண்றதுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க சரியான மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மனநிலை தான் உங்களை காப்பாற்றும், இந்த உணர்வு தான் உங்களை காப்பாற்றும். இந்த உணர்வு தப்பாக இருந்தால் உன் வாழ்க்கை தப்பாக போகும். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்லுவேன், இந்த காசிப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். தப்பான விஷயங்களை பேசாதீங்க. இத பாக்குறதோ அதை பாருங்க, தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தவறு ஒன்றும் இல்லை. அதையே பொழப்பா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அத இணையதளங்கள் ஏன் போடுறாங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. நீங்க ரசிக்கிறதுனாலதான் அவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னைக்கு இதை பாக்குறத நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு அவங்க போட மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தவறு மக்களிடத்தில் இருக்கிறது. அதை போடுவதும் தவறுதான், பார்ப்பது மிகப்பெரிய தவறு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்பதான் வரும். என் வீட்டுல இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருந்தாங்க, காலையில எல்லாம் ஆரோக்கியமா எந்திரிச்சாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் ஆனந்தமா இருந்தாங்க, இந்த ஊரே இன்னைக்கு அமைதியா அற்புதமாக செயல்பட்டுச்சு, நம்ம நாடே இன்னைக்கு நல்லா இருந்துச்சு இப்படின்னு நான் நியூஸ் போட்டா எவனும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதை நீங்கள் விரும்பவில்லை. நீங்க எதை விரும்புறீங்களோ அதைத்தான் அவர்கள் போடுவார்கள். சோ இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு உணர்வாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையே அப்படி மாறிடும். ஒரு தனி மனிதனுக்குள்ள இப்படி மாறுச்சுன்னா, ஒரு சமுதாயமே இதை பார்த்து ரசிக்குதுன்னா அந்த சமுதாயமே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அந்த காலத்துல பெரியவர்கள் இதையெல்லாம் பார்க்காதீங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க, நல்லதை நினைங்க, நினைப்பதெல்லாம் நடக்கும்,
எண்ணம் போல் வாழ்க்கை. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உணர்வு படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். எண்ணம் படிதான் உணர்வு இருக்கும், உணர்வு படிதான் வாழ்க்கையே மாறும்.